அவனுக்கு 40 வயசு, எனக்கு இப்ப 28 வயசு. அப்ப நீங்க பாக்கும்போது 25 வயசு. 15 வயசுல என்ன கல்யாணம்? அப்பாட வயசு உங்களுக்கும் எனக்குமே 15 வயசு தான் வித்தியாசம். இது வந்து சும்மா போற விளையாட்டுல நீங்க சின்ன பிள்ளைகள் வெறுண்டு தள்ளி போட்டு போயிருவீங்க. கொஞ்ச நாளையால வந்து குடிக்கலன்னு வந்து நான் வழியா விசாரிக்கும். இவ்வளவு கேட்கிறேன், நீங்களே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? அந்த கோயாரி வந்து நாச வேலை பண்ண முடியாத இன்னைக்கு நான் நாசமா போயிருக்கு. பிள்ளைங்களுக்கு பின்ன கேள்வி ஆட்டு மகன் சிண்டர்ஸ் நீ அந்த பிள்ளைகளுக்கு பின்னுக்கிய அவன் வந்து எங்க மூடிக்கொண்டு போடி. அவன் ஒழுங்கா இருந்த படியாதான் மச்சால கல்யாணம் செய்து வச்சான். நீ சொந்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டி வைக்க கூடாப்பா. நீதான் எந்த மானத்தை கெடுக்கிற. எங்கடி அப்பா ஒரு இடத்தை ஒண்ட வைக்க மாட்டாள துளைஞ்சு போனதுகளை செக் இவளை பெத்து போட்டதுக்கு எங்கேயாவது மாடு ஆடுகளை பெத்து போட்டிருக்கலாம். டீ ஒரு வயது போன நேரத்தில் டீ ஊத்துறனால நான் ஊற்ற வேண்டியிருக்கு. செக் இதுல என்னத்தை வச்சிருக்கு டீயில சீனி அதை முடிச்சு துளைச்சிருக்கு. ஒரு டீ ஊத்துறண்டு தண்டோட ஊத்துக்கிறது தெரியாது உனக்கு கேட்டா? நீங்க தான் ஊத்துறீங்களா? எனக்கும் சேர்த்து ஊத்துங்களா? வேற உனக்கு என்ன வேணும் சொல்றேன் செய்தா. பொம்பளை பிள்ளைன்னு என்ன மண்ணாங்கடிக்கு இருக்கிறீங்களோ வீடு வடி மூதேசி. இந்த அம்மாவுக்கு நான் தான் ஊத்தணும், உனக்கு நான் தான். அம்மாவுக்கு ஊத்தி கொடுப்பீங்க, இப்ப எனக்கு ஊத்தி தர மாட்டீங்க. அந்த நாயகம் பேர் நாடகம் பார்த்தோன்னே கேட்டு பார்த்து துளையட்டும் அது ஒரு இதங்க. சரி சரி அதை விடுங்கப்பா, உங்கள்ட்ட சொல்லணும். விளங்கல? உங்கள்ட்ட சொல்லணும். என்ன சொல்ல போற? வேற என்ன மாதிரி போன வேற எல்லாமே என்ன மாதிரி அது கிடக்குதப்பா. என்ன சொல்ல வர நீங்க என்ன கேட்டு கொண்டு டெய்ல இஞ்சி இருக்கு. சொல்லு என்ன விஷயம்? பக்கத்துல கமலா ஆண்டி இருக்காளோ? கமலா ஆண்டி அவங்க என்ன பிரச்சனை? அவட மகள் வந்து லவ் பண்றது. ஆமா சுசியா. ஓ என்ன கேளுங்களேன் என்னப்பா நீங்க கதையே. நீ நாயோட நீ சேரக்கூடாது சொல்லி போட்ட. அவ வந்து போய் சொன்ன உடனே கல்யாணம் கட்டி வச்சுட்டாவ. அவள் அந்த படியை வந்து ஒரு Facebookல தான் பார்த்ததா மேம். ஐயோ நான் சேரலப்பா. அம்மாட்ட வந்து கமலா ஆண்டி சொல்லி கொண்டு வா நேத்து. பிறகு வந்து அந்த படியனோட கதைச்சதா மேம். படியன் வந்து ஏதோ நுவரெலியா சைடு எங்கேயோட்டு சொல்லி Facebookல தான் தெரியுமா? அதானப்பா கல்யாணம் கட்டி வச்சுட்டா. அதுக்கு ஒரு கிழமை தான் பிள்ளையும் அங்க போயிட்டான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஆதரவு இருந்தது. நான் அதான் சொன்னேன். நான் உங்களுக்கு அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தவா எனக்கு அது காதுல கேட்டது. உங்கள்ட்ட இருக்கா சொல்லுவீங்க. நானும் சொல்லணும் சொன்ன நானே கேட்க மாட்டேன்றீங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு. இல்லப்பா நானும் ஒரு பொடியனை லவ் பண்றேன். நான் என்ன மத்த பிள்ளைகள் மாதிரி லவ் பண்றேன்னு இழுத்துட்டு ஓடுறேன். உங்கள்ட்ட தானே வந்து சொல்றேன். அங்கங்க பாத்தீங்கன்னா 18 வயசுல எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஓடி போய் கல்யாணம் கட்டுது. எனக்கு இப்ப 28 வயசு. நீங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருந்தீங்கடா. இப்ப எனக்கு 28 வயசு. நீ என்ன படிச்சு கிழிச்சிருக்க மாப்பிள்ளைய பாக்குறது? அப்பா கல்யாணம் கட்டுறதுக்கு படிக்கணும். அடிச்சு மூஞ்சோட உடைச்சு கூட வெளிய போ. என்னப்பா எனக்கு இப்ப 28 வயசு. நீங்க வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி வச்சினா இப்ப உங்களுக்கு ஒரு பேர பிள்ளோட இருந்திருக்கு. ஒட்டு பேர பிள்ளையும் தேவையில்லை. உனக்கு வந்து 25 வயசுல லண்டன் மாப்பிள்ள பார்த்தோம். நீ என்ன கோளாறு பார்த்த நீங்க தான். சரி நான் இல்லன்னு சொல்லல. அவனுக்கு 40 வயசு, எனக்கு இப்ப 28 வயசு. அப்ப நீங்க பாக்கும்போது 25 வயசு. 15 வயசுல என்ன கல்யாணம்? அப்பாட வயசு உங்களுக்கும் எனக்குமே 15 வயசு தான் வித்தியாசம். நீ தான் சொன்ன வெளிநாட்டு மாப்பிள்ள வரும், வெளிநாட்டு மாப்பிள்ள வரும். இப்பதான் சந்தைக்கு சந்தை எல்லாருமே வெளிநாட்டுக்கு போறாங்களே. அந்த வீட்டுல வெளிநாடு, இந்த வீட்டுல வெளிநாடு, எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுல உழைக்கிறத விட இப்ப இங்க நல்லா உழைக்கலாம். அப்பா லவ் பண்றது எனக்கு புட்டிக்காத பார்த்தா லவ். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அண்ணே மாதிரி ஒழுங்கா இருக்கணும். நீ அண்ணே அவன் ஒழுங்கா இருக்கான். அவன் ஒழுங்கா தான் இருக்கான். அவன் ஒழுங்கா இருந்தபடியாதான் மச்சால கல்யாணம் செய்து வச்சினான். நீ சொந்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டி வைக்க கூடாப்பா. நீ ஒன்றும் எனக்கு தெரியுமாமா என்ன பண்ணணும். அதுதானே 28 வருஷமா பண்ணி கிழிச்சிட்டீங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்பா. இன்னும் ஒரு 2 வருஷம் இரு கல்யாணம். ஓமாப்பா இப்பவே ஒருத்தனு மாறானே அண்டி என்னது பிறகு யாரு கல்யாணம் கட்ட போறாங்க? உனக்கு வந்து கிழிச்சிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொல்றீங்க எத்தனை பேர் என்ன
தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் லவ் பண்ண இருக்கட்டும், நீ ஆளை கூட்டி கொண்டு வா, நான் என்ன எப்படி என்ன செய்யறாருன்னு விசாரிக்கும். விசாரிச்சா உனக்கு மட்டும் குடிச்சா கால் அப்ப நான் கூட்டிட்டு வரட்டா? கூட்டிட்டு வரேன். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீங்க அவன் வெளியே தான் நிக்கிறேன். வெளியில அடிக்கிறேன். எனக்கு வீட்டு வெளியாது. அம்மாக்கு நான் நேரத்தோட சொல்லிட்டேன். அவ சொல்லிட்டா தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்க அப்பரோட கதைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க அந்த குடும்பமா சேர்த்து பெரிய பிளான் போடுறீங்க. இவ்வளவு கேட்கிறேன், நீங்களே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. அந்த கோயாரி நாச வேலை பண்ண முடியாத இன்றைக்கு நான் நாசமா போயிரு. அந்த வேலை நீ பண்ண கூடாது. நான் அதாரு எனக்கு பிடிக்கும். உண்ட லவ் போல ஏன்னா நீங்களே வாழ போறீங்க. நான் வாழ போறேன். இந்த வீட்டுல இருக்க போறான். அவன் என்ன செய்யறான், எப்படி இருக்கிறான்றது பார்த்து விசாரிச்சு போட்டுதான் அவனை காட்டுறானா காட்டுவேன். அவனை பெற சொல்லுக்கா, பெற சொல்லு. நான் அவரை கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிச்சு போட்டு பிடிச்சிருந்தா தான் கட்டணும். இல்லாட்டி கட்டையெல்லாம் பெற சொல்லு. போ. இவர் கட்டிட்டு வாழ போற மாதிரிதான். வெளிநாட்டு மாப்பிள்ளை மட்டும் புதுசா ஒரு வெங்காயத்தை கூட்டிட்டு போறேன். விசாரிச்சு போட்டு தான் அதுக்கு இருக்குது. கல்யாணம் இல்லாட்டி கருமாரி பண்றோம். டீ குடுக்கிறோம் இதே போடுறோம். வீட்டுக்கு வெளியே காட்சி பிடிச்சோன்றது போடு. இவ்வளவைய பெத்து போட்டு படிப்பிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வர எனக்கு வேலை காட்டுவது. தாயும் அப்படி மோளும் அப்படி வந்து துளைச்சதுக்குள்ள இப்போ நாசம் மறந்தது. இந்த வருது ஓசிலேயும் திண்டு ஓசிலேயும் தாமி பேசிருப்பீரோ இல்லை அப்பா. அது இது சரி பா வா இதில் வா நினைக்கிறேன். இருடா இரு நடிக்காம இருடா இரு. வீட்டுக்குள்ளதான் வந்து கதைக்க சொன்னாலும் குசுனிக்கா குடின்னு வருச்சுன்னா செவுல பறந்து விட்ட மொழி இங்க என்ன சொல்ல வேண்டியதானே தம்பி. எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கா அப்புறம் தான் மாப்பிள்ளையோ மண்ணாங்கட்டி கொண்டு முடிவு பண்ணும். தம்பி வணக்கம். எந்த இடம் நீர்? என்ன பேர் என்ன? ஜோன். ஜோன். எந்த இடம் நீர்? கோயில். இந்த இது பிள்ளையார். பிள்ளையாருக்கு பின்னுக்கும் முன்னுக்கும் பின் கோயிலுக்கு பின்னுக்கு பிள்ளையாருக்கு பின்னுக்கு ஏரியா ராஜமகன் சிண்டாஸ். நீ அந்த பிள்ளையாருக்கு பின்னுக்கிய நில்லு போய் கதைக்கணுமா செவலு கொஞ்சோண்டே குட்டப்ப கூட மாட்டான். என்ன வீட்டு எல்லாரும் சொந்தம் எத்தனை நாள் போதும் முடியல? 4 மாசம். 4 மாசம் லவ். கன வருஷம் மாதிரி கத்தி பிடிச்சோன்னு 4 வருஷம் லவ்வுக்கு சமன். 4 வருஷம் லவ்வுக்கு சமனா சார் பாப்போம். உங்களோட வீட்டை தெரியுமோ இப்போ லவ்ன்றது? இப்போ வீட்டு எல்லாம் மாறவா தெரியும். வீட்டு எல்லாம் மாறுவியா? நீங்களே தனியாளோ இல்லாட்டி அண்ணா தங்கச்சி? 2 தங்கச்சி இருக்கு. 2 தங்கச்சி போறம்மா போரு கதைக்கோணும். அவன் வீட்டுக்கு இது வந்து சும்மா போற விளையாட்டுல நீங்க சின்ன பிள்ளைகள் வெறுண்டு தள்ளி போட்டு போயிருவீங்க. கொஞ்ச நாளையால வந்து பிடிக்கலன்னு வந்து நிற்பி. நான் வழியா விசாரிக்கும். நீ சொல்லடா, நீ சொல்லு தம்பி. வீட்டு என்ன 2 தங்கச்சி? அக்கா கல்யாணம் செய்து கூட தம்பி அண்ணன் ஏதாவது இல்ல. அக்கா என்ன செய்யறா? எந்த நாடு? உள்ளூருக்கு தான் இருக்கு. தங்கச்சிக்கு நீ தான் கட்டி போட்டு தங்கச்சியை பார்க்கணும் அப்படியா? சரி சரி. இப்போ நான் கட்டி தரேன் போய். எனக்கு போல ஒரே மகள் அமையனும் தங்கச்சியும் தான். சரியா? வீடுகள் எல்லாம் இவ்வளவு தான் இருக்குது. உனக்கு எவ்வளவு சீதனம் எதிர்பார்க்கிறேன்? நீ எனக்கு சீதனம் சொல்லு. கேட்டு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல நீ உனக்கு ஒன்று இது இருக்குதாப்பா. எவ்வளவு சீதனம் எதிர்பார்க்கிற நீ? 1 கோடி. 1 கோடி சீதனம்? 1 கோடி. ஒரு வாரம் தம்பி என்ன வேலை செய்யறேன்? நான் யூடியூபர். பிள்ளைங்கள யூடியூபர். நான் டாக்டர்ஸை விட கூட சம்பளம் எடுப்பேன். டாக்டரை விட கூட சம்பளம் காரில் எடுக்க போறேன். பிள்ளைங்க கார் எடுத்துருங்க. 6 மாசத்துல கார் எடுத்துருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி போகுது? இப்போ இல்லை இப்பதான் துவங்கி இருக்கிறேன். இப்பதான் துவங்கி இருக்கிறீங்க யூடியூப்? இப்பதான் துவங்கி. வெரி நைஸ். தொடங்குற 1 மாசம் அப்படி 1 மாசத்துக்கு குறைவு 200 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. டாக்டர்ஸ் இன்ஜினியர் கூட நீங்க கூட நான் கூட உழைப்பீங்களே. எழும்படா வா.
சத்தம்படாடி இதாலவா டாக்டர்ஸ் இன்ஜினியரை விட கூட எடுப்பீங்க எவ்வளோ எடுக்கிறீங்க இப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க வேற இல்லை ஒத்தடி வாய் உனக்கு நீ தான் எந்த மானத்தை கெடுக்கிற வெளியில அப்ப வேண்டா கேட்டுப்ப எப்படி இருக்கிறாண்டு இப்பதான் ஒரு மாதம் தான் தொடங்கி யூடியூப் உனக்கு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கற நீ ஒரு கோடி காணமே போ வெளில போ உனக்கு லவ் பண்றதுக்கு ஆக்கள் இல்லாம அதிகமா மூஞ்ச உள்ளுக்கு போகும் கொம்மாக்கு வெளுத்த மாதிரி வெளுத்து விட்டுருவாள் பொத்தடி தாய உனக்கு பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லாம ஒரு கோடி தேவையா எனக்கு ஒரு கோடி அவனி நீ ஏரியா பக்கம் வந்தானண்டா நீ ஒன்றும் புடுங்கலாது நீ என்ன தெரியும் இப்படி ஒரு வெங்காயத்தோட தான் வருவ கூடி கொண்டு வருவேன்னு தெரியும் சரியா ஒன்றும் தேவையில்லை அவங்களோட என்ன ஒப்புடுற அவன் வந்து என்ன மூடிக்கொண்டு போடி வெளிக்கிட்டு போ வந்தியண்டா இனிமேல் நான் சொல்றபடியான கட்டுறேன் கட்டாம நீ எங்கேயாவது வெளியில எங்கேயாவது போனீங்கன்னா செவல வர்றக்கும் யூடியூபர்ஸ் மூதேசி 200 என்னடி வெளிக்கிட்டு போ வந்துரு வேற 200 சப்ஸ்கிரைபர் மூதேசி டாக்டரை விட கூட உழைக்க போதும் வேற ஏசி பிடிச்சோம் நானும் ஏதோ ஏசிக்காரன் வந்துக்கிட்டு பார்த்தா இது வந்துருக்கு கொம்மா வேற சொல்லு போய் கொம்மா வேற சொல்லு அந்த நாய் சீரியல் பார்த்தோம் அன்னைக்கு வேற ஏசி விரட்டுமே யூடியூபர்ஸும் மண்ணாங்கட்டியும் உனக்கு லவ் பண்றதுக்கு ஆக்கள் இல்லாம அதிகமா மூஞ்ச உள்ளுக்கு போகும் கொம்மாக்கு வெளுத்த மாதிரி வெளுத்து விட்டுருவாள் ஒரு முடிவு ஃபினிஷிங்கா சரியா இங்கேடா சத்தம்படாடி இதாலவா ஒத்தடி வாய ஒத்தடி வாய நீ மறைக்காத கவரா மறைக்காத இதாலவா சரியா ஒரு சரியா இதாவா என்ன பிரச்சனை சொல்லு இல்லப்பா நானும் தான் ஒரு பொடியை லவ் பண்றேன் நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருந்தா நான் இப்படி லவ் பண்ணிட்டு வந்து நின்றுப்பேனா 15 வயசுல என்ன கல்யாணம் அப்பாட வயசு உங்களுக்கு எனக்குமே 15 வயசுல வித்தியாசம் நீதான் சொன்ன சரி என்ன பிரச்சனை சொல்லு எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்பா இன்னும் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணு என்னது இப்ப அண்டியானதுக்கு பிறகு அப்பா இப்ப உங்களோட வீட்டையெல்லாம் தெரியுமோ வீட்டை வாரவா வீட்டையெல்லாம் வாரவா ஒரு கோடி சீதன் என்ன வேலை செய்றீங்க அதுல என்ன யூடியூப் 2 போட்டு நீ சொல்ற டாக்டர் ஆக்களோட நல்ல எல்லாம் உழைப்பாங்க